நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாசன் மீண்டும் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தந்தை மகனுக்கான இந்த உறவு பாட்டாளி மக்கள் கட்சியில இந்த சூழல்ல காங்கிரசினுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தக போய் சந்திச்சு பேசுறதும், விசிகாவுடைய தலைவர்கள் இவரை புகழ்ந்து பேசுவதும் திமுகனுடைய சூழ்ச்சின்னு சொல்றாரு. அது குறித்து யோசிக்கணுங்கிறாரு. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி உடைக்க திமுக முயற்சிக்கிறதா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. உங்கள் பார்வை என்ன? ஏற்கனவே பல கூட்டங்கள்ல ரொம்ப பகிரங்கமா திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் இடத்திலும் பாஜக இருக்கும் இடத்திலும் நாங்கள் இருக்க மாட்டோம், இதை பகிரங்கமாகவே நான் கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெளிப்படையாக பேசி இருக்கிறார். அப்படி இருக்கிறப்போ இப்போ பொதுவான ஒரு புரிதல் என்ன அப்படின்னா, டிஎம்கே கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தால் அந்த இடத்தில் விசிக இருக்காது, அது வெளியே வரும். அப்படி வெளியில வந்தா அவங்க விஜயோட கூட்டணி வைப்பாங்களா அப்படின்னு நிறைய போயிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில திடீர்னு பாட்டாளி மக்கள் கட்சியை விசிகாவே புகழ்ந்து பேசுகிறது அப்படின்னா வலை விரிக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி டிஎம்கேவோட அலையன்ஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, எந்த பாட்டாளி மக்கள் கட்சி? அன்புமணி ராமதாஸ் என்டிஏவில் உறுதியாக இருக்கிறார். அவர் பிஜேபி இருக்கிற இடத்தை தான் இருக்க வேண்டும் என்று கருதுகிறார். அப்படின்னா ராம்தாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி டிஎம்கேவுடன் ஒட்டி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அப்படி ஒரு முடிவு எடுக்கப்படுகிற பட்சத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைவதற்கான சாத்தியங்கள் அதிகம். ஸோ அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான டிஎம்கே என்டிஏவிலும், ராம்தாஸ் தலைமையிலான டிஎம்கே கூட்டணியிலும் இடம்பெறலாம். பாமக இருப்பதை விசிக சகித்துக் கொள்வதற்கு தயாராகிவிட்டது அப்படின்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்போதும் தொடர்ந்து சொல்றாரு, இப்பயும் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு எதிரி திமுக தான், திமுக எதிராக சட்டப்பேரவை தேர்தலில் களமிறங்குவோம்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்றதுக்கு அப்ப இது திமுக சூழ்ச்சின்னா இப்ப திமுக தான் உடைக்க முயற்சிக்கிறா? கடந்த கால அரசியல் வரலாற்றும் உங்களுக்கு தெரியும், பல கட்சிகள்ல பிளவு ஏற்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் யார் என்பதும் உங்களுக்கு நீண்ட நெடிய அனுபவம் இருக்கிறதுனால இப்போ ஒருவேளை பிளவு ஏற்பட்டா அது திமுக தான் காரணமாக இருக்குமா? நான் ஏற்கனவே பல காணொலிகளிலே சொல்லியிருக்கேன். இப்ப இருக்கிற பாமகவுடைய குழப்பத்துக்கு காரணம் டிஎம்கே அப்படின்னு. ராம்தாஸுக்கு நெருக்கமான ஒருவரை திமுக ரீச் அவுட் பண்ணிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அது யாரு என்னன்னு பொது வழியில வச்சு பேர்லாம் நான் சொல்ல விரும்பல, அவ்வளவு சரியாகவும் இருக்காது. நீ இதை நான் ரொம்ப முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த குழப்பத்துக்கு எல்லாமே காரணம் அது. ஏன்னா இப்ப இருக்கிற என்டிஏ ஒரு பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கிறது. இந்த கூட்டணி ஒரு பலவீனமானது, பலவீனம் அடைந்து விட்டது அப்படிங்கிற விதமான ஒரு தோற்றத்தை உருவாக்கியே தீர வேண்டிய கட்டாயம் டிஎம்கேக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அதனாலதான் என்டிஏவுடைய ஒரு உறுப்பு கட்சியான பிஎம்கே மேல கை வைக்கிறது. அதனால இப்ப ராம்தாஸ்க்கு அவங்க வலை வீசி இருக்காங்க. பட் ராம்தாஸ் போனாலும் அன்புமணி அங்கே இருப்பார். அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான பிஎம்கே ஓட்டர்ஸ் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, இப்ப அவங்க ராம்தாஸ்க்கு ஆதரவா போடுவாங்களா, அன்புமணிக்கு ஆதரவா போடுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கணும். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல சீனிவாசனுடைய கருத்தை பார்க்கலாம்.